லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் இப்போ தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏலக்காய் எடுத்திருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் யார் யாருக்கு தெரியும் யார் யாருக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஏலக்காய் மட்டும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அதை உங்களுக்கு எப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிடுங்கியும் காட்டுறேன். எதாவது பிடுங்கணும் பிடுங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு பிடுங்கியும் காட்டுறேன். அதை மட்டும்தான் பிடுங்கணும், இருக்கிற எல்லாத்தையெல்லாம் பிடுங்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. முன்னாடி நான் ஏலக்காய் செடி பார்த்துருக்கேன், ஏலக்காய் பிடுங்கிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யாருக்கு தெரியும் யார் யாருக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். சிட்டி சைடு இருக்கவங்களுக்குலாம் ஏலக்காய் அந்த பாயாசம் அந்த மாதிரி காஞ்சு அந்த மாதிரி இருக்க தான் பார்த்துருப்பாங்க. இது பியூராக செடியிலேயே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் செடி, பார்த்துக்கோங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கீழே தான் காய் இருக்கும், இதுக்கு கீழே தான் காய் இருக்கும். இதை தான் பிடுங்கணும், எதை பிடுங்கணும் எதை பிடுங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக ஒரு சரம். இதில் தனித்தனியாக இருக்குல்ல, இதுதான் ஒரு கொத்து. இதில் அடியில் 3 இருந்தால் நம்ம ஒரு காய் எடுக்கணும், 4 இருந்தால் 2 காய் எடுக்கணும், நம்ம 5 இருந்தால் 3 காய் கூட எடுத்துக்கலாம், பழுத்து இருந்தால் 3 காய் கூட எடுத்துக்கலாம். அதை நம்ம பார்த்துட்டு எடுக்கணும். அதுக்காக நம்ம எல்லா காயும் எடுத்தெல்லாம் போட்ட முடியாது, பார்த்துட்டு தான் எடுக்கணும். உங்களுக்கு பிடிச்சி போகிறோம். இதில் தனித்தனியாக ஒரு கொத்தாக இருக்கா, இதுலேருந்து தான் நம்ம பிஞ்சு இது பழ இதுன்னு சொல்லிவிட்டு பார்த்து எடுக்கணும். அதனால் இந்த அடியில் ஒரு கொத்தில் அடியில் உள்ள காய் மட்டும் எடுக்கணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இது ஏலக்காய், பச்சை ஏலக்காய். இந்த மேலே இருக்குல்ல, இதெல்லாம் பிஞ்சு இனிமேல் தான் விளையும். இந்த வீடியோவில் சொல்கிறேன். காப்பி கொட்டை, அப்புறம் மிளகு, இதெல்லாம் கேரளா சைடு எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆனால் அதை இப்போ சிட்டி சைடு இருக்கவங்க பார்த்துருக்க மாட்டீங்க. நான் எப்படி இருக்கும் எப்படி விளையும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. எங்கள் தோட்டத்தில் எல்லாமே இருக்குது. ஏலக்காய், காப்பி கொட்டை, அப்புறம் மிளகு எல்லாமே எங்கள் தோட்டத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் காட்டுறேன்.